அனைவருக்கும் வணக்கம். மகளிருக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் உள்ள ஃப்ரண்ட் ஏரியாவில் கொஞ்சம் இடம் இருக்குது. அங்கே என்னென்ன செடி நம்ம வைக்கலாம், எப்படி வைக்க போகிறோம், எப்படி ரெடி பண்ண போகிறோம், அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிடலாம். சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு என்னென்ன மாதிரியான பிளான்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் சம்மருக்கு தாங்கக்கூடிய பிளான்ட்ஸாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோன்னா நல்லது. ஏன்னா ஃபெப்ரவரியிலேயே இந்த டைம் நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஏப்ரல் வரைக்கும் எல்லா செடிகளும் தாங்கணும். அதனால் கொஞ்சம் வெயில் தாங்கக்கூடிய செடிகளாக செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன், அப்புறம் கேக்டஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன், சில சக்குலண்ட் வெரைட்டி செலக்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜேட் பிளான்ட் இருக்குது. இதை நம்மளால் ஈஸியாக ப்ராபகேட் பண்ண முடியும். இது வாஸ்து பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மெடிசினல் சக்தி உள்ள ரோஸ்மேரி பிளான்ட் பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதிலேருந்து நிறைய எசென்ஷியல் ஆயில் தயார் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு ஆயில் தயார் பண்ணும்போது இதிலிருந்து கொஞ்சம் லீவ்ஸை எடுத்து நம்ம ஆயிலில் போட்டோம் அப்படின்னா அந்த ஆயில் ரொம்ப வாசனையாக இருக்கும். இது என்ட்ரன்ஸில் இருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். என்ட்ரன்ஸ் நல்ல வாசனையாக இருக்கும். அதனால தான் இந்த பிளான்ட்டை நாங்கள் தேர்வு பண்ணி என்ட்ரன்ஸில் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வெயில் தாங்கக்கூடியது. அடுத்து இருக்கிறது ஹைபிஸ்கஸ். இந்த ஹைபிஸ்கஸ் நல்ல திக்காக பூக்கும். இது இன்சுலின் பிளான்ட்டு. இதனுடைய லீவ்ஸ் 2 லீவ்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா சுகர் குறையிறதா சொல்கிறாங்க. அதனால் இந்த பிளான்ட்டையும் வச்சுருக்கேன். இந்த பிளான்ட்டும் வெயில் கொஞ்சம் தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்க்க போகிறது நித்திய கல்யாணி பிளான்ட்டு. இதுவும் கேன்சர் க்யூர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது எப்பயுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் காலத்தில் இதனுடைய பூக்களை பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இது கேக்டஸ் வெரைட்டியை சேர்ந்தது. இது பேர் ஸ்டிக் கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கர்நாடகாவில் இந்த பிளான்ட் ரொம்ப விசேஷமான பிளான்ட்டு. எல்லார் வீட்லேயுமே வாசல் முன்பகுதியில் இந்த கேக்டஸை வச்சுருப்பாங்க. கல்யாணங்களில் இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செடி தேவைப்படும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சளியோ இரும்பலோ காய்ச்சலோ வந்ததுன்னா இதனுடைய பால் எடுத்து துளியூண்டு பால் எடுத்து வைப்பாங்க. ஆனால் இந்த பால் ரொம்ப பாய்சனஸ். அடுத்து பார்க்க போகிறது பிரம்மகமலம் பிளான்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் பூக்கும், ஒரு தரம் தான் பூக்கும். ஜூன், ஜூலை, செப்டம்பர் அந்த மாதங்களில் பூ வரும். ஈவினிங் 7 மணிக்கு மேலே தான் பூ பூக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இது அடுக்கு செம்பருத்தி, ரொம்ப அழகான கலர் இது. அடுத்து பார்க்க போகிறது கட்டி போட்டால் குட்டி போடும் அந்த செடி. இதுவும் சக்குலண்ட் வெரைட்டியை சேர்ந்தது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் பிங்க் கலரில் இருக்கும் இதனுடைய பூ. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் இலைகளில் ஒரு இலையிலேருந்து 10 செடியை நம்மளால் உருவாக்க முடியும். ஈஸியாக நம்மளால் ப்ராபகேட் பண்ண முடியும். இந்த செடி இருந்ததுன்னா நிறைய செடி இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி அதிகமாக தேவைப்படாது. வெயில் காலத்தை நல்லா தாங்கக்கூடிய ஒரு பிளான்ட் இது. இதுவும் அதே மாதிரி இன்னொரு சக்குலண்ட் தான். லீஃப்க்கு நடுவில் இன்னொரு குட்டி குட்டி செடிங்கள்லாம் வந்திருக்கு பாருங்கள். இதை எடுத்து நம்மளால் ஈஸியாக ப்ராபகேட் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் பூத்த பூவிலேருந்து எடுத்து நட்டி வச்சது. இது வல்லார செடி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு பிரம்மகமலம் பிளான்ட் எடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் துளுத்து வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.